ஹலோ மை டியர் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. மை டியர் வியூவர்ஸ், 19ஆம் நூற்றாண்டு வரைக்குமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் எப்படி உருவானுச்சு அப்படின்றதுக்கான ஒரு சரியான அறிவியல் பூர்வமான காரணம் அப்படின்றது இல்லாமலே இருந்துச்சு. கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க ஒரு பக்கம் கடவுள் தான் இந்த உயிரினங்கள்லாம் படைச்சாரு, மனிதனை தன்னோட உருவத்திலே படைச்சு மற்ற உயிரினங்களோட ஒரு பலமான உயிரினமாக வாழ விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்தாங்க. பட் இந்த உயிரினங்கள் எப்படி உருவானது, அதுங்கெல்லாம் எப்படி இந்த அளவுக்கு எவல்யூஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாமல் தான் இருந்துச்சு. அதற்கான ஒரு சரியான சாலிடான அறிவியல் பூர்வமான ஆதாரம் அப்படின்றது இல்லாமல் தான் இருந்துச்சு. அன்டில் சார்லஸ் டார்வின் தன்னுடைய எவல்யூஷன் தியரியை மற்றவங்க முன்னாடி முன்வைக்கிற வரைக்கும். எவல்யூஷன் தியரி இந்த உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள் இப்படி தான் உருவாகி இருக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சாலிடான அறிவியல் பூர்வமான காரணத்தை கொடுத்துச்சு. பட் இப்போ இருக்கக்கூடிய மக்கள் சார்லஸ் டார்வினோட இந்த பரிணாம வளர்ச்சி கோட்பாடை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மனிதன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இனமானது குரங்கிலிருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தவறான புரிதல்ன்றது மக்களிடையே பெரும்பாலும் இருந்துட்டு இருக்கு. பட் உண்மையிலேயே மனிதன் குரங்கிலிருந்து வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அக்கார்டிங் டு எவல்யூஷன் தியரி, சார்லஸ் டார்வின் வச்ச எவல்யூஷன் தியரி படி மனிதன் குரங்கிலிருந்து வரல. அப்படின்னா மனித இனம் உண்மையிலே எங்கிருந்து வந்துச்சு, சார்லஸ் டார்வின்ஸ் உண்மையிலே எதை தான் கன்வே பண்ண வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இதோட தெளிவாக பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சார்லஸ் டார்வினோட எவல்யூஷன் தியரி, அதாவது பரிணாம வளர்ச்சி கோட்பாடு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த உலகம்ன்றது நிலையானது கிடையாது, இதோட காலநிலையும் சூழ்நிலையும் மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த மாறிட்டு இருக்க காலநிலைக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்றவாறு எந்த ஒரு உயிரினம் தன்னுடைய பண்புகளையும் மாற்றிக்குதோ அந்த ஒரு உயிரினம் தான் அந்த இடத்துல நிலைச்சு நிற்கும். தன்னுடைய பண்புகளை மாற்றிக்காத மற்ற உயிரினங்கள் அந்த இடத்துல இருந்து காலப்போக்கில் அழிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி தன்னுடைய பண்புகளை மாற்றிக்கிட்ட அந்த உயிரினம் அதே பண்புகளை, அதாவது சர்வை பண்ணுறதுக்கு ஏபிளாக இருக்கக்கூடிய அதே பண்புகளை தன்னுடைய வருங்கால சந்ததியினருக்கும் கடத்தும். அந்த பண்புகளை பயன்படுத்தி அந்த உயிரினமும் அந்த இடத்துல நிலைச்சு நிற்கும். ஸோ இதுதான் எவல்யூஷன் அப்படின்றது. காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்றவாறு தன்னுடைய பண்புகளை மாற்றிக்கிட்டு அந்த இடத்துல சர்வை பண்ணுற அந்த ஒரு திறமையை தான் சார்லஸ் டார்வின் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த மாதிரி நடக்கக்கூடிய எவல்யூஷனுக்கு நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நேச்சுரல் ஃபினாமினா ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சார்லஸ் டார்வினும் அவரோட கண்டெம்பரரி சயின்டிஸ்டான ஆல்ஃபிரட் ரசல் வேலஸ் அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு நேச்சுரலிஸ்டும் சேர்ந்து கண்டுபிடிக்கிறாங்க. நேச்சுரல் செலெக்ஷன், அதாவது இயற்கையின் தேர்வு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு இடத்துல இந்த உயிரினம் தான் வாழும், இந்த உயிரினம் தான் இந்த இடத்துல வாழ்றதுக்கு தகுதியான ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையே அந்த உயிரினத்தை செலக்ட் பண்ணும். மற்ற உயிரினங்களை அந்த இயற்கையை காலப்போக்கில் அழிச்சிடும். இதை தான் பேசிக்காக நம்ம நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த நேச்சுரல் செலெக்ஷனை சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபிட்டஸ்ட்டாக இருக்கவங்க தான் சர்வைவ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பலசாலியாக இருக்கவங்க, நல்லா கட்டுமஸ்தான உடலோடு இருக்கவங்க தான் சர்வைவ் பண்ணுவாங்கன்னா, இது அப்படி கிடையாது. அந்த சூழ்நிலையில் எந்த ஒரு உயிரினம் தன்னுடைய பண்புகளை மாற்றிக்கிட்டு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாழறதுக்கு பழகிக்குதோ அந்த உயிரினம் தான் அந்த இடத்துல உயிர் வாழும். அதை தான் நேச்சுரலும் செலக்ட் பண்ணும் அப்படின்றது தான் இந்த நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த மாதிரி நடக்கக்கூடிய நேச்சுரல் செலெக்ஷன், அதாவது இயற்கையின் தேர்வுக்கு 2 விஷயங்கள் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒன்று வேரியேஷன், இன்னொன்று அட்வான்டேஜஸ். வேரியேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இனப்பெருக்கம் அப்படின்றது ஒரு ஆண் ஒரு பெண், இந்த மாதிரியான 2 உயிரினங்கள் சேர்ந்து தான் இனப்பெருக்கம் அப்படின்றது நடக்கும். இந்த மாதிரி நடக்கும்போது ஆணுடைய பண்புகள்ல இருந்து பாதியும் பெண்ணுடைய பண்புகள்ல இருந்து பாதியும் ஒன்னா சேர்ந்து ஒரு புதிய ஒரு உயிரினத்தை உருவாக்கும். அப்படி உருவான அந்த புதிய ஆர்கானிசம் அப்படின்றது ஆண் பெண் உயிரினத்துக்கிட்ட இருந்த பண்புகளை மொத்தமா இல்லாம புதிய பண்புகள், நிறைய பண்புகளை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி உருவாகக்கூடிய அந்த புதிய உயிரினங்கள்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பண்புகளை பெற்றிருக்கும். அப்படி உருவான உயிரினங்கள்ல இந்த சூழ்நிலைக்கு எந்த உயிரினம் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நேச்சரே அதை செலக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பனிப்பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அந்த பனிப்பிரதேசத்துல 2 முயல் இருக்கிறதா நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு முயல் வெள்ளையா இருக்கு, இன்னொரு முயல் பிரவுன் ஹேரோட இருக்கு. பனிப்பிரதேசம்ன்றது ஒயிட்டா இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி இடத்துல ஒயிட்டாக இருக்கிற அந்த ரேபிட்ன்றது அந்த இருக்கக்கூடிய ஸ்னோவோட கேமோஃப்ளேஜ் ஆகி அது அந்த இடத்துல தன்னை பாதுகாத்துக்கும். பட் இந்த ப்ரௌனாக இருக்கிற அந்த ரேபிட்ன்றது மற்ற ப்ரெடேட்டர்ஸ்க்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி நல்லா பளிச்சுன்னு தெரியும். ஸோ அதனால் அந்த ரேபிட்ன்றது ஈஸியாக வேட்டையாடப்பட்டு விடும். ஸோ இந்த ஒயிட் ரேபிட் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த சூழ்நிலையில் வாழ்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி இருக்கிறது தான் கரெக்டு, ஸோ இந்த ட்ரைட் தான் நம்ம இங்கே சர்வை பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேபிட் அடுத்து வர சந்ததியினருக்கு அதே பண்பை கடத்தும். ஸோ அப்படி கடத்தக்கூடிய அந்த புதுசாக வரக்கூடிய உயிரினமானது வெள்ளை கலர் ரேபிட்டாக வரும். ஸோ இதுதான்
பேசிக்காக எவல்யூஷன் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய அந்த ஒயிட் கலர் ரேபிட்டை மட்டும்தான் நேச்சரும் அந்த இடத்துல உயிர் வாழ வைக்கும். ஸோ இதுதான் நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுறது. சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ அட்வான்டேஜஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த மாதிரி புதுசாக உருவாகிற உயிரினங்கள் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாழ்றதுக்கான புதிய பண்புகளையும் புதிய உடல் அமைப்பையும் பெற்றிருக்கும். ஸோ இதுதான் அந்த அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லப்படுறது. சார்லஸ் டார்வின் எப்படி இதை கண்டுபிடிச்சாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அவரோட ஹிஸ்டரியை நம்ம கொஞ்சம் புரட்டி பார்க்கணும். 1809 இங்கிலாந்துல பிறந்த சார்லஸ் டார்வினுக்கு சின்ன வயசுல இருந்தே பூச்சிகளையும் புழுக்களையும் சேகரித்துல ரொம்ப ஆர்வமான ஒருத்தராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இயற்கையை பற்றி படிக்கிறதுலையும் ரொம்பவே ஆர்வமுடைய ஒரு மாணவராக தான் இருந்திருக்காரு. அவரோட இந்த இயற்கையின் மீதான காதல் அப்படின்றது அவரோட தாத்தா எராஸ்மஸ் டார்வின் கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இயற்கையை பற்றி படிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமாக இருந்த சார்லஸ் டார்வினுக்கு 1831 ஒரு அருமையான வாய்ப்பு அப்படின்றது வருது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இங்கிலாந்து கவர்மெண்ட் இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய மற்ற நாடுகளில் என்னென்ன மாதிரியான ரிசோர்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக HMS பீகிள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கப்பலை ரோந்துக்காக அனுப்புறாங்க. அப்படி போகக்கூடிய அந்த கப்பல்ல அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய புதிய உயிரினங்கள் என்னென்ன மாதிரியான ஸ்பீசிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நேச்சுரலிஸ்ட்டை தேடிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நேச்சுரலிஸ்ட் போஸ்ட்டுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் சார்லஸ் டார்வின். இயற்கையை பற்றியும் மற்ற உயிரினங்களை பற்றியும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வமோடு இருந்த சார்லஸ் டார்வினுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையுது. இயற்கையை பற்றியும் மற்ற உயிரினங்களை பற்றியும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வத்தோடு இருந்த சார்லஸ் டார்வினுக்கு இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய உயிரினங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பாக இந்த பயணம் அப்படின்றது அமையுது. 1831 ஸ்டார்ட் ஆன இந்த பயணமானது 1836 கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் நடக்குது. ஸோ இந்த 5 வருஷத்துல உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய பல பகுதிகளுக்கு போய் அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மற்ற புதிய உயிரினங்களை அவர் ஆராய்ச்சி பண்றாரு. கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட புதிய வகையான உயிரினங்களை பற்றி அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருந்த அவருடைய பயணத்துல கேலபகோஸ் ஐலாண்ட் அப்படின்ற இடத்துல ஃபின்ச்சஸ் அப்படின்ற பறவையை சார்லஸ் டார்வின் நோட் பண்றாரு. அந்த பறவையோட பண்புகள் அப்படின்றது அந்த தீவுடைய ஒரு பகுதியில் ஒரு மாதிரியும் மற்ற பகுதிகளில் வேற மாதிரியுமான பண்புகளோடு இருந்திருக்கு. ஸோ ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சார்லஸ் டார்வினுக்கு ஒரு டவுட் வந்து அந்த பறவையோட ஆரிஜின் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாரு. அப்படி தேடி பார்க்கும்போது அந்த ஃபின்ச்சஸ் பறவையோட ஆரிஜின்ன்றது சவுத் அமெரிக்காவிலேருந்து வந்த பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. பட் அந்த சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் பிரீடுக்கும் இந்த கேலபகோஸ் ஐலாண்டில் இருக்கக்கூடிய இந்த பிரீடுகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய பண்புகள் அந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்றது நிறைய இருக்கு. எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சில ஃபின்ச்சஸ் அலகுகள் நீண்டும் சில ஃபின்ச்சஸ் அலகுகள் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் சில ஃபின்ச்சஸ் அலகுகள் குட்டையாகவும் இருந்திருக்கு. ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது அந்த அலகு நீண்டு இருக்கக்கூடிய ஃபின்ச்சஸ் ஆனது மண்ணை தோண்டி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய புழுக்களை சாப்பிடக்கூடிய பறவையாகவும், இந்த அலகுகள் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஃபின்ச்சஸ் ஆனது விதைகளை உடைச்சி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பருப்புகளை சாப்பிடக்கூடிய ஒரு பறவையாகவும் இருந்திருக்கு. அந்தந்த பகுதிகளில் எந்தெந்த உணவுப் பொருள் கிடைக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி காலப்போக்கில் தன்னுடைய பண்புகளை மாற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி மாற்றி அமைக்கப்பட்ட பண்புகளுடைய 15 வகையான அந்த ஃபின்ச்சஸ் இருக்கு அப்படின்றத சார்லஸ் டார்வின் கண்டுபிடிக்கிறாரு. அதே தீவுகளில் இருக்கக்கூடிய ஆமைகளையும் அவர் நோட் பண்றாரு. உணவுப் பொருள் கம்மியா இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஆமைகளோட கழுத்துன்றது நீண்டும் உணவுப் பொருள் அதிகமாக கிடைக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஆமைகளோட கழுத்து அப்படின்றது சின்னதாகவும் இருக்கிறதையும் அவர் நோட் பண்றாரு. ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு சார்லஸ் டார்வின் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த மாதிரி ஒரு உயிரினம்ன்றது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய பண்புகளை மாற்றி ஒரு புதிய உயிரினத்தை உருவாக்கும். அப்படி புதுசாக உருவான அந்த உயிரினம்ன்றது இதுக்கு முன்னாடி இருந்த உயிரினத்திலிருந்து டோட்டலாக மாறுபட்டு இருக்கும். அது இனப்பெருக்கம் பண்ணி கடைசியில் அது ஒரு புதிய உயிரினத்தை உருவாக்கும். இப்படி உருவாகிற அந்த உயிரினமானது அந்த முந்தின ஜெனரேஷன் உயிரினத்தை கூட மொத்தமாகவே இனப்பெருக்கம் பண்ணாமல் அதுங்களுக்குள்ளே இனப்பெருக்கம் பண்ணி புதிய வகையான உயிரினங்களை உருவாக்கும். கடைசியில் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு உயிரினம் வாழுமோ அதுதான் கடைசி வரைக்கும் நிலச்சி நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணி பார்த்தோம்னா, அதாவது இந்த ப்ராசஸை நம்ம ரிவர்ஸ் பண்ணி பார்த்தோம்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களுமே ஒரே வகையான உயிரினத்திலிருந்து தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. இப்படி போன அவருடைய 5 வருஷம் பயணத்தில் கிடைச்ச அத்தனை வகையான ஆதாரங்களையும் எடுத்து கிட்டத்தட்ட 23 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி 1859 வருஷம் ஆன் தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தை சார்லஸ் டார்வின் வெளியிடுறாரு. அந்த புத்தகன்றது அது வரைக்கும் இருந்த நம்பிக்கைகள் அத்தனையுமே உடைக்குது. கிட்டத்தட்ட இது ஒரு ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அது வரைக்கும் போப்பா இருக்கட்டும் இல்லை கடவுள் நம்பிக்கையுடைய அத்தனை பேருமா இருக்கட்டும், உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள் கடவுளால் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்த அந்த நம்பிக்கையை உடைச்சி உயிரினங்கள் வேற மாதிரி தான் உருவாகி இருக்கு. அதுக்கு காரணம் எவல்யூஷன், அதுக்கு ஹெல்ப் பண்ணது நேச்சுரல் செலக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு புதிய ஒரு வரலாற்றையே எழுதினாரு சார்லஸ் டார்வின்.
சார்லஸ் டார்வினுக்கு முன்னாடி யாரும் இதை பற்றி பேசலையா அப்படின்னா எல்லாருமே பேசியிருக்காங்க. நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க. ஏன் சார்லஸ் டார்வினோட தாத்தா எராஸ்மஸை இதை பற்றி பேசியிருக்காரு. பட் அவங்க எல்லாருமே சொன்னது வெறும் தியரியா. பட் சார்லஸ் டார்வின் இந்த தியரியை முன் வச்சது சயின்டிஃபிக்கல் ஆதாரத்தோட முன் வச்சாரு. அதனால இதை நிறைய பேரால் மறுக்க முடியல. நிறைய அறிவியலாளர்கள் இதை ஏற்றுக்கிட்டாங்க. காலப்போக்கில் மத நம்பிக்கையாளர்களும் இதை ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ இதுதான் மை டியர் வியூவர்ஸ், சார்லஸ் டார்வின் கொண்டு வந்த எவல்யூஷன் தியரி, அதாவது பரிணாம வளர்ச்சி கோட்பாடு. உங்களுக்கு புரியுற மாதிரி எளிமையாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். நம்ம வீடியோவோட ஆரம்பத்தில் மனிதன் குரங்குலேருந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? அப்படின்னா மனிதன் எதிலிருந்து எவல்யூஷன் ஆயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மனிதர்களும் குரங்குகளும் ஒரே மூதாதையர்களை பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எவல்யூஷன் தியரி அப்படின்றது சொல்லுது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களுமே ஏதோ ஒரே வகையான உயிரினத்திலிருந்து தான் எவல்யூஷன் ஆகி மாறி இந்த நிலைமைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சார்லஸ் டார்வினோட எவல்யூஷன் தியரின்றது சொல்லுது. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாடா, பை பாய்.